ஹாய், வெல்கம் டு ஈவ்லின் விலாங். நம்ம ப்ரேயருக்கு போகலாம். ஹாய் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். கிறிஸ்டினாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், இந்த துதி ஆராதனை கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. பிளெஸ்ஸிங் சேனல்லேருந்து இது நாங்கள் வாங்கியிருக்கோம். நம்ம இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்களாம் ப்ரேயர் பண்ணுவீங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு பாடுற பாட்டு தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அந்த பாட்டு தான் படிக்க போகிறோம். வாங்க படிக்கலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் அவரே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் அவரே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அடுத்து பாட்டு ரெண்டாவது பாட்டு உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர் உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும் செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே, உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அதுக்கப்புறம் உன்னை நான் நடத்திடுவேன், உன்னை நான் உயர்த்திடுவேன் அந்த பாட்டு. உன்னை நான் நடத்திடுவேன், உன்னை நான் உயர்த்திடுவேன், உன்னோடு இருந்திடுவேன், உனக்காயாவும் செய்வேன். உன்னை நான் நடத்திடுவேன், உன்னை நான் உயர்த்திடுவேன், உன்னோடு இருந்திடுவேன், உனக்காயாவும் செய்வேன். அக்கினியில் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். அக்கினியில் நீ நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே என்றும், எதிரிகளை நீ தேடினாலும் எங்கும் காண மாட்டாய். உன்னை நான் நடத்திடுவேன், உன்னை நான் உயர்த்திடுவேன், உன்னோடு இருந்திடுவேன், உனக்காயாவும் செய்வேன். உன்னை நான் நடத்திடுவேன், உன்னை நான் உயர்த்திடுவேன், உன்னோடு இருந்திடுவேன், உனக்காயாவும் செய்வேன். பயப்படாதே சிறுமந்தையே, உன் பரிசுத்த நான் அல்லவா, பயம் நீக்கி காத்திடுவேன், பரலோகம் சேர்த்திடுவேன். பயப்படாதே சிறுமந்தையே, உன் பரிசுத்த நான் அல்லவா, பயம் நீக்கி காத்திடுவேன், பரலோகம் சேர்த்திடுவேன். உன்னை நான் நடத்திடுவேன், உன்னை நான் உயர்த்திடுவேன், உன்னோடு இருந்திடுவேன், உனக்காயாவும் செய்வேன். ஓகே மக்களே, நம்ம பைபிள் படிக்க போகிறோம். பைபிளில் நீதிமொழிகள் 13 இதுதான் பைபிள். நீங்கள் உங்கள்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பைபிள் ஒரு 200 இல்லை 300 ருபீஸ் தான் இருக்கும். நம்ம டவுன் ஹாலில் கூட போய் நம்ம வாங்கிக்கலாம். புக் ஷாப், எல்லா புக் ஷாப்லேயும் இது வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணுன்றப்ப உங்களுக்கு வேணும், தேவைப்பட்டது, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம்.
வாங்கி நீங்கள் என் கூட சேர்ந்து பைபிள் ரீட் பண்ணுவோம். நீதிமொழிகள் 13. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறினுடைய ஆத்துமா ஒன்று விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாக்கும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வானாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரவனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அடைந்து போகும். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்படாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள சாணாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆசியோ நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இப்போ வந்து நம்ம பிரம்பு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க மகனை நம்ம குழந்தைய வந்து நம்ம சரியாக நடத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம கண்டித்து நம்ம வளர்க்கும் போது அவங்க வந்து நல்ல ஒரு உயரத்துக்கோ நல்ல ஒரு பதவிக்கோ அவங்க வந்து போவாங்க. நல்ல நடக்கைகளும் இருக்கும், நல்ல விதமான யோசனைகளும் நல்ல விதமான எண்ணங்களும் நல்ல விதமான சிந்தனைகளும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அப்புறம் வந்து விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். விவேகியானவன் அப்படின்னும் போது ஒரு ஞானம் உள்ளவங்களாக இருந்தா அப்படின்னா அவங்க வந்து அறிவோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மூடனோ தன் மூடத்தனத்தை தேவையில்லாத தேவையில்லாத வார்த்தைகளோ நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். நம்ம வசனத்தை வந்து எப்போவுமே நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். கடவுளுடைய வார்த்தை வேதம் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னா இது வந்து ஒரு கடவுளுடைய வார்த்தை தான். ஏசப்பா வந்து முன்னாடி வந்து நிறையா காலங்களில் வந்து கடவுள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதாகமத்தை வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, உருதுல இருக்குது. இந்த வேதாகமம் வந்து நிறைய மொழிபெயர்த்து
வந்து வச்சுருக்காங்க. இந்த வேதாகமம் வந்து யார் யாருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்தந்த லாங்குவேஜில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி வந்து நம்மளுக்கு மன நிம்மதி, மன ஆறுதல், மன வந்து நிம்மதி வந்து நம்ம அதிகமாக கடல் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து நிறையா இருக்குது. நான் வந்து ஏசப்பாவை தான் கும்பிடுவேன். அவர் தான் எனக்கு எல்லாம். அதனால் வந்து நான் அந்த வேதாகமத்தை வந்து ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன். நீங்களும் வந்து தொடர்ந்து வேதாகமத்தை வந்து ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் வந்து நிம்மதியை கொடுப்பாரு. ஆவிக்குரிய நிம்மதியாக இருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உலக காரியங்களாக இருக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சுற்றி உள்ள மக்களாக இருக்கலாம். எல்லா விதமான இதுலேயும் வந்து நம்மளுக்கு நிம்மதி வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து இந்த வேதாகமம் அப்படின்னா இயேசு தான் வந்து இந்த வேதாகமம் அப்படின்னா அவங்க இயேசு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் இந்த வேதாகமத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, இயேசு என்னென்ன அற்புதம் பண்ணாங்க, இயேசு வந்து என்னென்ன இந்த பூமியில் வந்து மனிதனாய் பிறந்து மனித அவதாரத்தை வந்து எடுத்து இந்த பூமிக்கு வந்து என்னென்ன விஷயங்களை வந்து இந்த பூமியில் வந்து பண்ணிட்டு போனாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வேதாகமத்தில் வந்து புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். அந்த புதிய ஏற்பாடில் வந்து அந்த நிகழ்வுகளை வந்து தொகுத்து எழுதி தமிழில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நாங்கள் ரீட் பண்ணி அந்த கதைகள் வந்து நாங்கள் ரீட் பண்ணி நாங்கள் வச்சுருப்போம். அந்த அந்த கதைகள் தான் வந்து இந்த இதில் இருக்கும். அப்புறம் பழைய ஏற்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பழைய காலத்தில் நம்மளுக்கு நடந்த அந்த வேதாகமம் இயேசு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் பழைய ஏற்பாடில் வந்து தொகுத்து வழங்கியிருப்பாங்க. அதையும் வந்து பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வாங்கி படிங்க. பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். இயேசுவே சோதரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ராஜா. உடைய கிருபை ஆண்டவரே, உடைய மாபெரும் தயவு, உடைய இரக்கம் ஆண்டவரே எங்களோடு கூட இதுவரையும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆண்டவரே ப்ரேயர் பண்ணி அப்பா பாடல்களை படித்து உங்களுடைய வார்த்தையை தியானித்து இந்த மக்களுக்கு அப்பா உபயோகமாய் ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஒரு ஆண்டவரே ஒரு ப்ரேயரை நாங்கள் பண்ணோம். ஏசப்பா நீங்கள் தான் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு மக்களோடு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்க வருகிறேன். ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் வேலையடைத்து இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பெரியவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முதியவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சிறு வயதிலையும் பெரிய வயதிலையும் ஆண்டவரே அப்பா கனித்தந்து ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவரே நாங்கள் நிம்மதியாய் கழிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளணும். போக்கிலும் வரத்திலும் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்யும் அப்பா, கையிட்டு செய்யும் ஆண்டவரே வேலைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு மடங்காய், இரு மடங்காய், பல மடங்காய் ஆசீர்வதிங்க. உடல் பலனை கொடுங்க, உடல் சுகத்தை கொடுங்க அப்போ, உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க. தேவையை சந்திங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. உம்மை தவிர எங்களுக்கு துணை இந்த பூமியில யாரும் இல்லை ராஜா. துணையாளர் நீர் ஒருவர் ஆனவர். ஒவ்வொரு மக்களுக்கும் துணை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் துணை நீர் ஒருவரே ராஜா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. எல்லாரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் எப்போதும் எங்களை வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே மக்களே, நாளைக்கு பார்ப்போம். பாய்.